ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே இன்னைக்கு ஒரு கொய்யா இலை டீ போட்டுடலாம். கொய்யா இலை டீ குடித்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் அதுக்கு ஒரு 10 போல் கொய்யா இலை பறித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இலையை ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் நம்ம அவிச்சு எடுத்துடலாம். இதுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோம். இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். நமக்கு ஒரு கிளாஸ் தான் தேவை. 2 கிளாஸ் தண்ணி விட்டு வற்ற வைக்கணும். இப்போ இதை அடுப்பில் வச்சு 2 கிளாஸ் தண்ணி அடுப்பில் வச்சாச்சு. நம்ம இனி இந்த இலையை பிச்சு இந்த தண்ணியில் போட்டுறணும். கொய்யா இலையை போட்டாச்சு. 2 கிளாஸ் தண்ணி விட்டு அந்த இலையெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் ஜீரகமும் 1 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுருவோம். இது நல்லா கொதித்து 1 கப் ஆவது வரைக்கும் நம்ம வற்ற வச்சு எடுக்கணும். நல்லா கொதிக்கட்டு. நல்லா கொதிக்குது பாருங்கள். இது நம்ம தீயை சிம்மில் வச்சு வற்ற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு கொய்யா இலை டீ ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். கொய்யா இலை டீ ரெடி ஆகிட்டு. இப்போ இதில் ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு விட்டுறலாம். இவ்வளோதாங்க. சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் போட்டு குடிங்க, நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.